பணம் ஏற்பாடு பண்ண போறீங்களா? இதோ நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்னு ஏற்பாடு பண்றேன். ஐயோ, எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்ல கால் பண்றேன். எங்க போனாங்க இந்த அம்மா? அட யார் அது நேரங்காலம் தெரியாம நோய் நோய் நோயின்னு போன் பண்ணிக்கிட்டு, அதை பார்த்தா இது அடி பிடிச்சிரும். எதுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா? அவளும் வேலை பார்க்க மாட்டா, நம்மளையும் வேலை பார்க்க விட மாட்டா. அம்மா எல்லாம் போச்சுமா, போச்சு. ஏய், போன் எடுத்ததும் சொல்றதுக்கு உனக்கு வேற நல்ல வார்த்தையே கிடையாதா? அதுவும் கார்மெண்ட்ஸ்ல உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுற நீ? மா என்ன ஏமாத்திட்டுற? நல்ல விஷயம் நடந்தா நல்ல வார்த்தை சொல்லலாம். இங்க நடக்கிறது எதுவுமே நல்லதா இல்லையே. வெண்ணிலா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. வளவளன்னு சுத்தி வளைக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருந்தாலும் உனக்கு சோறு குழம்பு ஆக்குறது தான் முக்கியமா இருக்கும். அப்புறம் ஏன் இந்த மகா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டா? மகாவா என்ன பண்ணா? ஒரு நல்ல ஆர்டர் வந்ததுமா. அட்வான்ஸ் வாங்கி அவ தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட போறாளா? ஆமாமா, அவ கேட்டு முடிக்கிறதுக்குள்ள உன் புள்ள வான்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். மா எனக்கு எதுவுமே சரியா படல. அவ ஆர்டர் எடுத்து அவங்க அம்மா வீட்டுக்கே மொத்த வருமானத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. நீ கிச்சன்ல உட்காந்து அவளுக்கு சோறாக்கி போட்டுட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதாமா? நல்லா புரியுது. நீ போனை வை, என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கிறேன். எங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம்? சொல்றேன் மாமஹா. பாபு. அண்ணா. வா செல்வம், வா மகா. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. நான் நல்லா இருக்கேன்னா. யார பார்க்க போறோம்னு சொல்லாமலே சஸ்பென்ஸா கூட்டிட்டு வந்துட்டாரு. உன்னை கூட்டிட்டு வரேன்னு என்கிட்டயும் சொல்லலாமா? என்ன ஏதுன்னு காரணமே சொல்லாம உடனே பார்க்கணும்னு சொன்னா. என்ன செல்வம், அப்படி என்ன சஸ்பென்ஸா? எங்களுக்கு உடனடியா ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும்டா. என்னது 2 லட்சமா? திடீர்னு எதுக்குடா இப்ப அவ்வளவு பணம்? சொல்லு மகா. என்னம்மா சஸ்பென்ஸ் இழுத்துக்கிட்டே போறான்? என்ன விஷயம்? அண்ணா, என் தங்கச்சி அகிலாவுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருச்சு. ரொம்ப நல்ல விஷயமா. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னா ரொம்ப சந்தோஷமா. ஆனா இப்ப என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லையே. ஆக்சுவலா என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ரொம்ப கலவரம் ஆயிடுச்சு. அதனால தான் உங்க கார்மெண்ட்ஸ் ஓப்பனிங்க்கு என்னால் வர முடியல. அவங்களுக்கு ஆப்ரேஷன் செலவு அப்படி இப்படின்னு ஒரு 3.5 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. டேய் செல்வம், என் வீட்டு சூழ்நிலை உனக்கு தெரியும்ல. என்கிட்ட இருந்தா கண்டிப்பா கொடுத்துருவேன்ல. புரியுதுடா. எங்களுக்கும் ஆர்டர் முடிச்சு கொடுத்தா பணம் வந்துடும். ஆனா அதுக்கு 4 நாள் ஆகும். ஆனா நாளையில இருந்து காலேஜ் ஓபன் ஆகுது. ஃபீஸ் கட்டினா நாளையில இருந்தே அகிலா காலேஜ் போயிடுவா. அதனாலதான் அவசரமா ஏற்பாடு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பாபு, உனக்கு தெரிஞ்ச வேற யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாரு. 4 நாள்ல ஆர்டர் பணம் வந்ததும் உடனே திருப்பி கொடுத்துடலாம். சரி இரு, நான் ட்ரை பண்றேன். யார்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம்.
பாபு ஆ என்னாச்சு? இல்லடா, யாரும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது தெரியல. டேய், இன்னும் மிச்சம் நம்ம ரமேஷ் இருக்கான்டா, அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலாம்டா. சரியா? சரி. ட்ரை பண்றேன். தேங்க்ஸ்டா. சரி ஓகே. சரி ஓகே. பாய். என்ன பாபு, என்ன சொல்றான்? ரமேஷ் பணம் தரேன்னு சொல்லிட்டான்டா. ஆனா இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்றான். இப்போ என்ன பண்ணலாம்? ஃபீஸ் கட்ட டைம் இருக்கு. ஆனா ஃபீஸ் கட்டினதுக்கு அப்புறம் தான் அகிலாவால காலேஜ் போக முடியும். வேற வழி இல்லைண்ணா. சரி, பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு இவரை மறந்துட்டேனே. என்ன பண்றது? எப்படி வெளியே அனுப்புறது? இவெல்லாம் என்ன நடிக்கிறான்? இந்த முருகனுடைய என்ட்ரிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆளெல்லாம் காணாம போயிடுவான். நல்ல பிரியாணி பீஸான்னு தின்னும் அவங்களுக்கு. கொஞ்சமாவது ஃபிட்டா இருக்கானு பாரு. நீங்க இப்படியே 24 மணி நேரமும் சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்தா ஃபிட் ஆயிடுவீங்களா? போங்க, கடைக்கு போய் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வாங்க. மீ ஷாப் எக்ஸ். நோ கௌரி, என் ஸ்கின்னு டேன் ஆயிடும். ஏதோ புரோட்டீன் ஆர்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு உங்களுக்காக தான் முட்டை வாங்கிட்டு வர சொன்னேன். வேணானா போங்க, நான் பாட்டு என் வேலையை பாக்குறேன். ஏ கௌரி, ஆ. மை டியர் ஒய்ஃப், நீ எனக்காகவா முட்டை வாங்கிட்டு வர சொன்ன? பேசிக்கிட்டே இருக்காரு, கிளம்புறாரா பாரு. நம்ப முடியலையே மை டியர். உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. போனா போகையில் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். இதோ இப்ப கிளம்பிட்ட. நீ என்ன வாங்கிட்டு வர சொன்ன? 10 முட்டை. எக்ஸ் 10 முட்டை. 15 வாங்கிட்டு வரேன். இவரை வெளியே அனுப்புறதுக்கு எவ்வளவுலாம் சகிச்சுக்க வேண்டியிருக்கு கடவுளே.